பாலிவுட்க்கு இது ஏதோ போதாத காலம் போல இருக்குது. எடுக்கிற எல்லா படமுமே ஃபிளாப் ஆகுது. சரி, அவங்க தனியா யோசிச்சு எடுக்கிற படம் தான் ஃபிளாப் ஆகுதுன்னு பார்த்தா ஆல்ரெடி தமிழ்லயோ இல்ல மலையாளத்திலயோ ஹிட்டான படத்தை எடுத்து ரீமேக் பண்ணாலும் ஃபிளாப் தான் ஆகுது. அப்படி ரீசெண்டா இப்ப ரீமேக் செஞ்சு ஃபிளாப் ஆன 3 மூவிஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது இடத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் நடிச்ச லவ் டுடே படம் தான். 5 கோடி போட்டு 100 கோடி கலெக்ட் பண்ண படத்தை 50ல இருந்து 60 கோடி பட்ஜெட் போட்டு லவ் ஏ பாப்னு ஹிந்தில ரீமேக் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த படம் 12 கோடி கூட தாண்டல. ரெண்டாவது இடத்துல மலையாளத்துல பிருத்திவிராஜ் சார் நடிப்புல 2013ல ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் அப்படின்ற படத்தை தேவான்ற பேர்ல நம்ம ஃபர்சி ஷாகித் கபூரை வச்சு மலையாளத்துல மும்பை போலீஸை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் தான் இந்த படத்தை ஹிந்திலையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா 50 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் 40 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. இடத்த பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தெல்லாம் ஏன்டா ரீமேக் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்ற படத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இடத்துல நம்ம விஜய் சார் நடிப்புல 2016ல வந்த தெரி படம் தான். இப்போ இந்த படத்தை பேபி ஜான் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா 160 கோடியில எடுத்த இந்த படம் 60 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு.